ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெத்தவள்ளிக்கிழங்கு பொருள் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து 3-4 வெத்தவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா உருளைக்கிழங்கு சைஸில் சின்ன சின்ன கட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சோன்னு பாருங்கள், அது அப்படியே நொறையாக வருது. இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே கிழங்கும் தண்ணியும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி நல்லா தண்ணி ஃபுல்லாக சொன்னது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கிழங்கு வந்து வெந்திரிச்சான்னு இப்போ நம்ம வந்து கை வச்சு பார்க்க போகிறோம். வாங்க கை வச்சு பார்க்கலாம். வெந்துருச்சுங்க கிழங்க. இப்போ நம்ம அந்த வெந்த கிழங்கு எடுத்து தண்ணி வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறிச்சு கிழங்கு. ஆறின கிழங்கு தோல் உரிச்சு வச்சுக்கலாம். அந்த கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பொரிக்கிற ஸ்டேஜ். அதனால் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு நல்லா எண்ணெய் கடுகு நல்லா பொரியுது. பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கிழங்கு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கிழங்கு போட்டு மேலே பச்சை மிளகாய் போட்டு மஞ்சள் தூள், தேவையான உப்பு, வெறும் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு.